Good day to you all. How are you today? I hope you are all doing well. Let's thank God for this fantastic day. மரத்தடி நிழலில் ஆங்கில இலக்கண குறிப்புகள், grammar tips and the shade of the tree. 50 days. ஏன் மரத்தடி நிழலில் என்று யோசிக்கிறீங்களா? Yes, chill என்று நடைமுறை வாழ்வில் இலக்கணத்தை சுமையாக கருதாமல் சுலபமாக பிழையின்றி சரளமாக சட்டென எப்படி பயன்படுத்திடலாம் என்று பார்க்கலாம். உதாரண வாக்கியங்களூடாக ஆங்கில இலக்கண குறிப்புகளை இலகுவில் பயன்படலாம். நாம அனைவரும் 50 நாட்கள் தொடர்ச்சியாக பயிற்சி எடுக்க போகின்றோம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்வையிடுங்கள். இதேபோல் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையிடுகிறீர்களாயின் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அருகே உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போதான் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ் பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவர்களும் பயனடைய லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. Let's start the practice. Day 33. Expressing annoyance, wanting to change in the future. நமக்கு எரிச்சல் ஊட்டுகின்ற அல்லது சினத்தை ஏற்படுத்துகின்ற செயல் எதிர்காலத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என விரும்பும் போது அதை நாம் ஆங்கிலத்தில் எவ்வாறு வெளிப்படுத்தலாம்னு பார்க்கலாம் வாங்க. We use wish plus would or wouldn't to express our irritation and annoyance and to say we want something to change in the future. இங்கு would என்பது ஒரு மாடல் verb. ஆகவே அதற்கு பின் வருகின்ற பிரதான வினைச்சொல் V1 வடிவத்தில் present ஃபார்மில் இருக்க வேண்டும். சொல்லி பார்ப்போமா? would play, would sing, would buy, would bring, would stop, wouldn't smoke, wouldn't rain, wouldn't change. இப்போ உதாரணங்கள் பார்ப்போமா? நீ இங்கு புகைக்காமல் இருக்கணும்னு விரும்புகிற, அதாவது எனக்கு முன்னே இருக்கும் நபர் புகைப்பதினால் அல்லது புகைக்கும் நபராக இருப்பதினால் எரிச்சல் வருகிறது, சினக்கின்றேன். அவர் புகைக்காமல் இருக்கணும்னு நினைக்கிறேன். இங்க என்னுடைய கருத்தை ஆங்கிலத்தில் எவ்வாறு வெளிப்படுத்தலாம்னு பார்க்கலாம். ஒரு சில வினாக்களை கேட்டு பார்ப்போம். Are we talking about the past, present or future? நாங்கள் கடந்த காலத்தை பற்றியா, நிகழ்காலத்தை பற்றியா அல்லது எதிர்காலத்தை பற்றியா பேசுகின்றோம்? எதிர்காலத்தை பற்றி, future. Is the person smoking now? நான் இப்படி சொல்றதுன்ற அர்த்தம் அவர் இப்போ புகைப்பிடிச்சு கொண்டிருக்கிறாரா? Maybe or maybe not. It is not important. அவர் இப்ப புகைப்பிடிச்சு கொண்டு இருக்கலாம் அல்லது அவர் இப்போ புகைப்பிடிக்கல, ஆனால் விளக்கமாக புகைப்பிடிக்கின்ற நபர் எதுவாக வேணுமென்றாலும் இருக்கலாம். How do I feel about this situation? அப்போ அவர் புகைப்பிடிப்பதால் அல்லது பிடிக்கும் நபராக இருப்பதால் எப்படி நான் உணர்கிறேன்? Irritated, annoyed, அதால் எரிச்சல் ஊட்டப்பட்டவராக, சினம் மிக்கவராக என்னை உணர்ந்து கொள்கின்றேன். Do I want something to change in the future? Atleast எதிர்காலத்துல ஏதாவது மாறணும் அப்படின்னு நினைக்கிறேனா? Yes, What do I want to happen in the future? எதிர்காலத்துல என்ன நடக்கணும்னு விரும்புறேன்? The person stops
ஸ்மோக்கிங் ஹியர். அட்லீஸ்ட் இங்க இருக்கேயாவது பிடிக்காம இருந்தா நல்லம் அப்படின்னு விரும்புறேன். அப்போ நீ இங்கு புகைக்காம இருக்கணும்னு விரும்புகிறேன் என்று என்னுடைய விருப்பத்தை எவ்வாறு தெரிவிக்கலாம் என்று பார்ப்போம். I wish you wouldn't smoke here. I wish you wouldn't smoke here. Again, I wish you wouldn't smoke here. மேலும் உதாரணங்கள் பார்ப்போம். நான் அந்த பயங்கர சத்தம் நிறுத்தப்படணும்னு விரும்புகிறேன். அப்போ உங்களுக்கு எந்த நாளுமே ஒரு விதமான பயங்கரமான சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது, அதனால எரிச்சல் ஊட்டப்படுகின்றீங்க. அப்போ அந்த சத்தம் நிறுத்தப்படணும்னு விரும்புறோம். எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? பயங்கர சத்தம், dreadful noise. dreadful noise அப்படின்னு சொல்லுவான். இது என்னுடைய விருப்பம். I wish the dreadful noise would stop. I wish the dreadful noise would stop. Again, I wish the dreadful noise would stop. நான் மழை பெய்யணும்னு விரும்புறேன். மழை பெய்யறதுக்கான சாத்தியக்கூற நீங்க காணல. வானம் நல்ல கிளியரா தான் இருக்கு, ஆனா பயிர் பச்செல்லாம் வாடி இருக்கு. உங்களுக்கு அவற்றுக்கு நீர் இறைக்கக்கூடிய வசதியும் இல்லாம இருக்கு. உங்களோட மனப்பூர்வமான ஆசை என்னவா இருக்கும்? மழை பெய்யணும்ன்றது உங்களோட ஆசையா இருக்கும். அதே நேரத்துல அதுக்கான சான்ஸே இல்லாம இருக்குது. அப்ப இரிட்டேஷனா இருக்கு, அனோயன்ஸா இருக்கு. இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? I wish it would rain. I wish it would rain. Again, I wish it would rain. நான் எங்கள் அயலவர்கள் வாக்குவாதப்படுவதை நிறுத்தணும்னு விரும்புகிறேன். எங்களோட அயலவர்கள் தொட்டதுக்கெல்லாம் வாக்குவாதப்பட்டுட்டே இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு அதை விட்டு சரியான மனவர்த்தம், சின்னப்பா இருக்குது, எரிச்சல் ஊட்டப்படுகிறீங்க. அப்போ என்ன விருப்பமா இருக்கு? அவங்க அந்த வாக்குவாதப்படுவதை நிறுத்தணும்னு. I wish our neighbors would stop arguing. I wish our neighbors would stop arguing. மறுமுறையும் கூட சேர்ந்து சத்தமா சொல்லி பாருங்க. I wish our neighbors would stop arguing. நான் மழை பெய்வது நிறுத்தப்படணும்னு விரும்புறேன். முதல்ல மழை பெய்யணும்னு விரும்பினீங்க, இப்ப மழை தொடர்ந்து பெய்யிட்டே இருக்கிறது உங்களுக்கு எரிச்சல் ஊட்டுது, சின்னப்பா இருக்கு. ஏன்? உங்களுக்கு கட்டாயம் வழியில போக வேண்டிய தேவை இருக்குது. அப்போ நிறுத்தப்பட்ட அவ்வளோ நல்லம் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க. I wish it would stop raining. I wish it would stop raining. Again, I wish it would stop raining. நான் என் சகோதரி என்னிடம் கேட்காமல் என் பொருட்களை எடுப்பதை நிறுத்தணும்னு விரும்புறேன். அப்போ இங்கு எரிச்சல் ஊட்டுகின்ற செயலாக இருப்பதுன்னு சகோதரி கேட்காமல் பொருட்களை எடுப்பது. அப்போ அந்த செயல் நிறுத்தப்படணும் அப்படிங்கிறது விருப்பம், எதிர்பார்ப்பு. I wish my sister would stop getting my things without asking me. I wish my sister would stop getting my things without asking me. மறுமுறையாக என் கூட சேர்ந்து சத்தமா வாய் விட்டு சொல்லி பாருங்க. I wish my sister would stop getting my things without asking me. நான் எனது நண்பன் என்னுடன் அதிக நேரம் செலவழிக்கணும்னு விரும்புறேன். அப்ப என் ஃப்ரெண்ட் என்ன வழக்கமா செய்யறார்? வாரது, பாக்குறது, போயிடுறது, எரிச்சலா இருக்கும். ஏன்? ஏதாவது ஒன்று நான் வடிவா ஷேர் பண்ணணும், பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் என்னால முடியுது இல்லை. அப்போ இப்போ உங்களோட எதிர்பார்ப்பு என்ன?
உங்களோட மேலதிக நேரத்தை செலவிட வேண்டும் என்று. I wish my friend would spend more time with me. I wish my friend would spend more time with me. Again, I wish my friend would spend more time with me. I wish my friend would spend more time with me. நான் அவர்கள் எப்போதும் உரத்த சத்தத்தில் இசையை இசைக்க கூடாதென விரும்புகிறேன். யாரோ குறிப்பிட்ட நபர்களை பற்றி பேசுகின்றோம். அவர்களுடைய நாளாந்த செயற்பாடு என்னவாக இருக்கின்றது? எப்ப பாரு சத்தமாத்தான் பாட்டு போட்டு கேட்டுட்டே இருக்கிறது. என்னால் அதை சகிக்க முடியல. I feel irritated. அப்போ என்னுடைய எதிர்பார்ப்பு விருப்பம் என்ன? I wish they wouldn't play loud music all the time. I wish they wouldn't play loud music all the time. Again, I wish they wouldn't play loud music all the time. Now, this is the time for you to check your understanding. எவ்வளவு புரிஞ்சிருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். நான் அந்த நாய் என்னை பார்த்து குறைக்க கூடாதுன்னு விரும்புகிறேன். எல்லாருக்குமே தெரியும், டாக்ஸோட வழக்கமான பழக்கம் என்ன? புதுசா ஆக்களை காணைகள்லாம் குறைக்கும். அப்ப எந்த விருப்பம் என்ன? என்னை பார்த்து குறைச்சிடக்கூடாது. என் குறைக்கல இரிட்டேட் ஆகிறேன். நான் சீத்தா என்னை எரிச்சல் ஊட்டக்கூடாதுன்னு விரும்புகிறேன். சீத்தாட வேலை என்ன? எப்ப வேற என்னை இரிட்டேட் பண்றது. அப்ப அது எனக்கு பிடிக்கல. நான் நீங்க அவனிடம் நிறைய வினாக்களை கேட்க வேண்டும் என விரும்புகிறேன். என்னுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது? எனக்கு முன்னால் இருக்கும் நபர் தேர்ட் பர்சன் அவனிடம் நிறைய வினாக்களை கேட்க வேண்டும் என விரும்புகிறேன். Please comment your answers. விடைகள் சரியா இருக்குமா தப்பா இருக்குமா அப்படின்னு எல்லாம் யோசிக்காம கமெண்ட்ல உங்க விடைகளை சொல்லுங்க. இது தொடர்பாக ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் அவற்றையும் கமெண்டில் தெரிவிங்க. I am ready to answer your questions. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பின் இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காவிட இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கூடவே இருக்கின்ற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ நான் போடுகின்ற வீடியோக்கள் உடனுக்குடனே நோட்டிபிகேஷனில் வந்துவிடும். Thank you for watching.